ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டுமாரோ நிஃப்டி அனலைஸ் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஃபர்தராக அப் சைடு போகணுன்னா, ஸோ 25,100 வந்து டேவோட ரெசிஸ்டன்ஸு. ஸோ அந்த அந்த ரெசிஸ்டன்ஸில் இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா ஃபர்தராக அப் சைடு போக வாய்ப்பு இருக்குது. இப்போது 25,100 பியில் வந்து 112 ப்ரைஸ் கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சுன்னா, ஸோ சி சைடு 25,100 25,100 அண்டு 25,150 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், ஓப்பன் அபோவ், ப்ரீவியஸ் ஹை அபோவ், இந்த 112 கீழே க்ளோஸ் வச்சுட்டு இந்த 3 கண்டிஷனுக்கு அபோவ் மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஃபர்தராக அப்சைடு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா ஃபர்தராக அப்சைடு போகும். சரிங்களா? இப்போ 25,100 வரைக்கும் போயிட்டு சப்போஸ் 25,170 வரைக்கும் மார்க்கெட் போனுச்சுன்னா அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்கும். எதனாலனா இங்க கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ற ஏரியா. ஸோ அதனால அங்க ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து 25,000 பில என்ட்ரி ஆனேன். எதனால நான் என்ட்ரி ஆனேன்னா 25,000 வந்து ஸ்பாட் சார்ட்டும் ஃபியூச்சர் சார்ட்டும் 25,000 பிலோ கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ மார்க்கெட் என்னதான் அப்சைட் பண்ணாலும் ஒரு ரிவர்சல் எடுக்கும். ஸோ அந்த ரிவர்சல் நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ இன்னும் ஏன்னு ஃபர்தராக டவுன்ஃபால் ஆகலைன்னா 24,900, 24,800 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவும் இல்லை, ஓப்பன் அபோவும் இல்லை. அதனால 24,900 கிட்ட நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.